அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தௌஹீதின் அடிப்படைகளும் தவறான புரிதல்களும் என்ற இந்த தலைப்பிலே நேற்றைய தினம் நாம் ஷைத்தானிற்கு நம்மை வழிகெடுக்கக்கூடிய ஆற்றல் மட்டும்தான் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே தீய எண்ணங்களை போடக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும்தான் அல்லாஹ் ஷைத்தானுக்கு வழங்கி இருக்கின்றான். அதை தவிர வேறு எந்த ஆற்றலையும் அல்லாஹ் ஷைத்தானுக்கு வழங்கவில்லை என்பதற்குரிய ஒரு சில ஆதாரங்களை நாம் பார்த்தோம். அதற்கு இன்னும் பல ஆதாரங்கள் நபி மொழிகளிலும் திருமறை குரானிலும் காணப்படுகிறது. அவற்றை நாம் இன்றைக்கு பார்க்கவிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அபூதாவுதிலே 4448வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று அகமதிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்றார். அவர்களிடம் வந்து சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், இன்ன அஹதனா யஜிது ஃபீ நஃப்ஸிஹி யுஅர்ரிலு பிஷைஇ. அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் ஒருவருக்கு அவருடைய உள்ளத்தில் ஏதோ குறுக்கீடு செய்வதை போன்று இருக்கிறது. உள்ளத்தில் சில எண்ணங்கள் ஏற்படுகிறது. அது எப்படிப்பட்ட எண்ணம் என்று சொன்னால், லா யகூன ஹுமமத்தன் அஹப்ப இலைஹி மின யதகல்லம பிஹி. அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த கெட்ட எண்ணத்தை வெளியில் பேசுவதை விட நாம எரிந்து கரிக்கட்டையாக ஆகிவிடுவது சிறந்ததா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளத்தில் ஏற்படுகிறது அப்படின்னு செய்றாங்க. ஒரு சஹாபி நபிகள் நாயகத்தை சொல்றாங்க, உள்ளத்தில் சில எண்ணங்கள் ஏற்படுது, ஆனால் அது வெளியே சொல்வது அவங்களுக்கு ரொம்ப பாரதூரமா இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே மிகப்பெரியவன், அல்லாஹ்வே மிகப்பெரியவன், அல்லாஹ்வே மிகப்பெரியவன் என்று 3 தடவை சொல்லிவிட்டு, அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த கைதஹு இலல் வஸ்வசதி, ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியை வஸ்வசாவின் பக்கம் திருப்பி விட்டானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழுங்கிறாங்க. ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சி என்பது உள்ளத்துல தீய எண்ணங்களை போடுவது மட்டும்தான். நம்முடைய உள்ளத்துல ஷைத்தானுக்குரிய சூழ்ச்சி என்ன? தீய எண்ணங்களை போடுவது மட்டும்தான் ஷைத்தானுக்குரிய சூழ்ச்சி. அப்ப அதன் பக்கம் அவனை திருப்பி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 2995வது செய்தியாக. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யக்திர் மின்கும் இல்லா அலல் வஸ்வஸா. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அந்த ஷைத்தான் உங்களிடம் தீய எண்ணங்களை போடுவதை தவிர வேறு எந்த ஆற்றலும் அவனுக்கு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, உள்ளத்துல தீய எண்ணங்களை இந்த மாதிரி ஒரு பயங்கரமான தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களை ஷைத்தான் போடுகிறான், இதை தவிர வேறு எந்த ஆற்றலும் அவனுக்கு கிடையாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஷைத்தானுக்கு நம்முடைய உள்ளத்துல கெட்ட எண்ணத்தை போடுவதை தவிர வேறு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது. திருமறை வசனங்கள் சொல்லி காட்டுகிறது, ஷைத்தானும் அவ்வாறு தான் நரகத்தில் போடப்பட்ட பிறகு மக்களுக்கு ஒரு உரையாற்றுவான் பாருங்க, அந்த உரையை ஷைத்தானும் அதைத்தான் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளும் நமக்கு இதை என்ன செய்கிறது? வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. நபிகள் எப்படி சொல்றாங்க? அல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யக்திர் மின்கும் இல்லா அலல் வஸ்வஸா. உங்களிடம் வஸ்வஸா தீய எண்ணங்களை போடுவதை தவிர வேறு எந்த ஆற்றலும் அவனுக்கு இல்லை. அப்படி ஆக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? அப்படித்தான் ஷைத்தான் ஆக்கியிருக்கிறான். வேற எந்த சக்தி அவனுக்கு என்ன செய்யாது? கிடையாது. இன்னும் சொல்ல போனா திருமறை குரான்ல
பல்வேறு வசனங்கள் ஷைத்தானை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் நமக்கு சொல்லி காட்டுது. அந்த வசனங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஷைத்தான் நம்மில் தீய எண்ணங்களை போடுவதை விட்டுத்தான் அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்லி தருகின்றான். அப்ப ஷைத்தானுக்கு நம்மில் வேறு நம்முடைய உடம்புல நோய் உண்டாக முடியும்னு வைத்துக் கொள்ளுங்கள், அதை விட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், பாதுகாப்பு தேடமா நமக்கு உத்தரவிட்டு இருப்பான். இப்ப திருமறையில சில வசனங்களை நாம் பார்க்கின்றோம். நாம சொல்றோமா சூரத்து நாஸ் நாம் எப்படி அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்கின்றான், குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ். நபியே, மனிதர்களின் இறைவனிடம், மனிதர்களின் அரசனிடம், மனிதர்களின் கடவுளிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். யாரை விட்டும்? மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். மறைந்து கொண்டு மனிதர்களின் உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுகிறானே, அந்த ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்லி தருகின்றான். எப்படி நாம பாதுகாப்பு தேட வேண்டும்? தீய எண்ணங்களை மனித உள்ளங்கள்ல போடுறான், அந்த தீங்கை விட்டு நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று குர்ஆன் நமக்கு உத்தரவிடுகின்றது. அதுபோன்று 23வது அத்தியாயத்தில் 98வது வசனம் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். நபிகள் நாயகத்துக்கு சொல்வது எல்லா மூமின்களுக்கும் சொல்றதுதான். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், இறைவா ஷைத்தானுடைய தூண்டுதல்களில் இருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் தீய எண்ணங்களை போடுறானா இல்லையா, அதான் ஹமஸாத்து ஷயாத்தீன். ஷைத்தானுடைய தூண்டுதல்களில் இருந்து, அவன் தீய எண்ணங்களை போடுவதிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வஅஊது பிக்க ரப்பி ஐயஹ்லுரூன், ஷைத்தான் என்னிடம் வருவதை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். ஷைத்தான் நம்மிடம் பலவிதமான பல காரியங்களை ஷைத்தான் நம்மிடம் வருகின்றான். அது பற்றி நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டி, ஷைத்தான் எப்படியெல்லாம் நம்மிடம் வருகிறான் என்பதை நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. நமக்கு உரைகளில் பின்னாடி வரும். தொழுகையில் வருவது, நாம் சாப்பிடும் போது ஷைத்தான் நம்மிடம் வருவது, நாம தூங்கும் போது பிடரியில் 3 முடிச்சுக்களை போடுவது, இந்த மாதிரி நம்மை வழி எடுப்பதற்கு பல நேரங்களில் ஷைத்தான் நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறான். அப்போ ஷைத்தான் என்னுடைய உள்ளத்தில் தீய எண்ணங்களை போடுவதை விட்டும், ஷைத்தான் என்னிடம் வருவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேட அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான். இந்த வசனம் எதை காட்டுகிறது? ஷைத்தான் நம்மை வழிகெடுக்க வருவதை விட்டும் தான் அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்கின்றான். அதுபோன்று 41வது அத்தியாயத்தில் 36வது வசனம், 7வது அத்தியாயத்தில் 200வது வசனம், ரெண்டுமே ஒரே வசனம் தான். அல்லாஹ் கூறுகின்றான், இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸுகுன், நபியே ஷைத்தானிடமிருந்து உனக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படும் என்றால், ஷைத்தானுடைய தாக்கம் ஏற்படும் என்றால், ஃபஸ்தஈது பில்லாஹி மினஸ் ஸமீஇல் ஃபஸ்தஈது பில்லாஹ், அல்லாஹ்விடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். இன்னஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்கக்கூடியவன், நன்கறிந்தவன் அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த ஆயத்தை பொருத்தமான இடத்துல ஓதி காட்டுறாங்க. அது என்ன சம்பவம்? ஹாக்கிம்ல 7931வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுலைமான் இப்னு சர்த் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் வச்சு இஸ்தப்ப ரஜுலானி குர்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 மனிதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் என்ன செய்றாங்க, திட்ட ஆரம்பிக்கிறார். ஒரு திட்டிக் கொள்கிறார்கள். நமக்கு தெரியும் 2 பேர் சண்டை போடுறாங்க வச்சுக்கிடுங்க, நீங்க என்னத்தை மார்க்கத்தை சொன்னா அங்கே எடுபடாது. அது மார்க்கத்தை மீறி தரக்குறைவாக தான் செய்வாங்க. 9ஆம் கலிமா வரம்பு மீறி போகும். நீ அங்கே போய் எப்போ இந்த மாதிரி பேசாத, பாவம்னு சொன்ன கிடையா, குர்ஆனாவது ஹதீஸாவது தூக்கி அன்சைடு போடு, இப்படி மனிதர்கள் மாறி விடுவார்கள். ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்து அந்த மாதிரி நடக்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அப்போ 2 பேர் திட்டிக் கொள்ளும் பொழுது ஃபஸ்தத்த கதபு அஹதிஹிமா, 2 பேர் சண்டை போடுறாங்க திட்டிக் கொண்டு. ஒரு ஆள் ரொம்ப கோவப்படுறார், ரொம்ப எமோஷன் ஆயிடுறாரு. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்னி ல அலமு கலிமத்தன் லவ் காலஹா ல தஹப அன்ஹுல் கதப், நான் ஒரு வார்த்தை வைத்திருக்கின்றேன், ஒரு வார்த்தையை அறிந்திருக்கின்றேன், அந்த வார்த்தையை இவர் சொன்னால் அவர்கிட்ட கோபம் போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், கடுமையாக கோபம் ஏற்பட்டா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிற வார்த்தையை அவர் சொல்லட்டும்.
விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி அவர் சொன்னா அவருடைய கோபம் போயிடுங்கிறாங்க. இதை சொல்லுவேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அந்த மனிதன் என்ன செய்றாரு, கோபத்தில் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் என்பதை கூட பார்க்காமல் அவர் சொல்றாரு, மஜ்னூனும் தரானி, நான் என்ன கிறுக்கனா, நீங்க இந்த மாதிரி அவர் என்ன திட்டுவாரு, எனக்கு கடுமையா கோபத்தில் இருக்கும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கிறதா, நான் என்ன கிறுக்கனாங்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஇம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தான் நஸுகுன் ஃபஸ்தஈது பில்லாஹ், ஷைத்தானிடமிருந்து உமக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படும் என்றால் நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். இன்னஹு சமீஉன் அலீம், அவன் அனைத்தையும் செவியேற்கக்கூடியவன், நன்கறிந்தவன். அப்படிங்கிற இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. அப்ப இந்த ஆயத்துடைய கருத்து நமக்கு விளங்குது இல்ல, ஷைத்தானிடமிருந்து நமக்கு ஒரு தூண்டுதல் சொன்னோம்னா, ரெண்டு பேரும் கடுமையா சண்டை போடுறாங்க, சண்டை போடும்போது ஒரு ஆடு கோபம் அதிகமாகிறது. கோபம் அதிகமானால் மார்க்கத்துக்கு மாற்றமான செயல்களை நாம செய்வோம். சொல்பவர் நபிகள் நாயகம் என்று கூட பார்க்காமல் சஹாபி என்ன செய்யறாரு, எதிர்த்து பேசுகின்றார். நபிகள் நாயகத்துக்கு கட்டுப்படாத தன்மை அவரிடம் ஏற்படுகின்றது. இதான் ஷைத்தானுக்கு தேவை. ஷைத்தானுக்கு என்ன வேணும், அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் சகோதரன், அந்த சகோதரத்துவம் ஏற்படக்கூடாது, ரெண்டு பேருக்கு மத்தியில் பகைமை ஏற்பட வேண்டும். இதுதான் ஷைத்தானுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை எது ஏற்படுத்துகிறது, கோபம் ஏற்படுத்துகிறது. அப்ப நபிகள் நாயகம் என்ன செய்றாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கும் போது அவர் சொல்ல மறுக்கிறார், நான் கிறுக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்ல மறுத்துறாரு. இப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷைத்தானுடைய ஒரு தூண்டுதல் உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படிங்கிற அந்த ஆயத்தை என்ன செய்றாங்க, ஓதி காட்டுறாங்க. அப்ப இந்த வசனமும் ஷைத்தான் மார்க்கத்துக்கு மாற்றமாக நாம் செல்லும் பொழுது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு, ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதைத்தான் இது நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. அது 7:201 அல்லாஹ் சொல்கின்றான், மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள், இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான், இறையச்சம் உடையவர்களை ஷைத்தான்களில் ஒரு கூட்டம் அவர்கள் தீண்டுவார்கள் என்றால், ஷைத்தான் இறையச்சமுடைய மக்களுடைய தீய எண்ணங்கள் ஷைத்தான் தீண்டுதல்னா மஸ்ஸுங்கிற வார்த்தை கையால பிடிக்கிறது தான். ஆனா இங்க அந்த அர்த்தம் சொல்லப்படல. ஷைத்தான் நமக்கு என்ன செய்வது, தீய எண்ணங்களை போடுவது. ஷைத்தான் அவருடைய உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுவான் என்று சொன்னால் ததக்கரு, உடனடியாக அவர்கள் விழிப்புணர்வு பெற்றுக் கொள்வார்கள். ஃபைதாஹு முப்சிரூன், அவர்கள் அகப்பார்வை உடையவர்களாக இருப்பார்கள். உள்ளத்தில் இறையச்சமுடைய மக்கள்கிட்ட தீய எண்ணங்களை ஷைத்தான் போட்டா உடனே சுதாரி படைஞ்சு அந்த மாதிரி ஷைத்தானுடைய அந்த பாதையில் சென்று விடாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாமே குர்ஆன்ல உள்ள எல்லா வசனமே ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நபியே குர்ஆனை ஓதும் போது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் என்ன செய்யுங்க, பாதுகாவல் தேடுங்கள். அப்போ குர்ஆன்ல உள்ள பாதுகாப்பு வசனங்கள் எல்லாமே ஷைத்தான் தீய எண்ணங்களை போட்டுருவான், நீங்க அதை விட்டு என்ன செஞ்சுக்கிடுங்க, அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுத் தருகிறது. அப்போ ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உள்ளத்துல தீய எண்ணங்களை போடுவதை தவிர அவனுக்கு வேறு எந்த ஆற்றலும் கிடையாது. இது அடிப்படை, ஹதீஸ்ல இருந்து நாம விளங்கக்கூடிய அடிப்படை. நபிகள் நாயகம் இரண்டாவது கருத்துக்கு இடமின்றி தெள்ள தெளிவா நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன் வசனம் நமக்கு போதிக்குது. அப்ப ரெண்டு அடிப்படை நாம சொல்லி இருக்கிறோம். ஒரு அடிப்படை என்ன, நமக்கு நோய் நொடிகள் மூலமாக அல்ல எந்த ஒரு சோதனை மூலமாக நம்மை சோதிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்குது. வேற யாரும் என்ன செய்ய முடியாது, நமக்கு இன்ப துன்பங்களை தந்து சோதிக்க முடியாது. ஒஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, அவன் தான் அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன். மாமின் தாபத்தின் இல்லாஹு ஆஹிதும் பின் ஆசியத்திஹா, எந்த ஜீவராசியா இருந்தாலும் அங்கு நெற்றி முடியை பிடித்திருப்பவன் யாரு, அல்லாஹ் தான். நமக்கு இன்ப துன்பங்களை தரக்கூடிய அல்லாஹ் தான். இப்படி நம்ம ஏராளமான தௌஹீதுடைய அடிப்படையை பார்த்தோம். ரெண்டாவது அடிப்படை என்ன, ஷைத்தானுக்கு நம்முடைய உள்ளத்துல தீய எண்ணங்களை போடுவதை தவிர வேறு ஆற்றல் என்ன செய்யாது, அவனுக்கு கிடையாது. இந்த ரெண்டு அடிப்படையை நாம தெளிவா வழங்கிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு இந்த மாதிரி இந்த அடிப்படையை தகர்க்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. இந்த அடிப்படை தகர்க்காம தான் அந்த ஹதீஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் ஹதீஸ்கள் இருக்குது. ஆனா என்ன செய்கிறார்கள், தவறான வியாக்கியானங்கள் கொடுத்து மக்களை வழிகெடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் எப்படி வழிகெடுத்தான், உள்ளத்துல தீய எண்ணத்தை போட்டு தான் ஷைத்தான் என்ன செய்தான், வழிகெடுத்தான். இதை நாம திருமறை வசனங்கள் நம்ம பார்க்கின்றோம்.
சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபவஸ்வஸ லஹுமுஷ் ஷைத்தான், ஆதம் ஹவ்வா 2 பேருடைய உள்ளத்திலும் ஷைத்தான் தீய எண்ணங்களை போட்டான். லியுபுதிய லஹுமா மா ஊரிய அனுகுமா மின் சவ்வாத்திஹிமா, அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த அவருடைய வெட்கத்தலங்களை வெளிப்படுத்துவதற்காக ஷைத்தான் என்ன செய்தான், அவங்களுடைய உள்ளத்தில் தீய எண்ணங்களை போட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஷைத்தான் எப்படி கெடுத்தான்? நம்முடைய முதல் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்தில் தீய எண்ணத்தை போட்டான். அவன் சொன்னா, வகாலமா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரத்தி இல்லான் தக்கூனா மலக்கைனி அவ் தக்கூனா மினல் ஹாலிதீன், நீங்க 2 பேரும் மலக்கா ஆயிருவீங்க அல்லது இந்த சொர்க்கத்திலேயே நீங்கள் நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள். இதற்காகத்தான் அல்லாஹ் அவங்களை என்ன செஞ்சிருக்கிறான், தடுத்திருக்கிறான் அப்படின்னு செய்றாங்க, தீய எண்ணத்தை போடுறாங்க. வகாசமகுமா, அந்த 2 பேருக்கும் அவன் சத்தியம் செய்தான், இன்னி லக்குமா மினன் நாசிஹீன், நான் உங்களுக்கு நல்லதை நாடக்கூடியவன் தான் என்று என்ன செய்தான், சத்தியம் செய்து அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்தில் தீய எண்ணத்தை உண்டாக்கிட்டான். நம்ம இந்த மரத்தை அல்லாஹ் ஒரு மரத்தை சாப்பிட்டு நெருங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். ஷைத்தான் செஞ்சான், நீங்க இந்த மரத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க நிரந்தரம் ஆயிடுவீங்க, உங்களுக்கு என்ன செய்யாது, உங்களுக்கு மாணவர்களா நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று ஒரு தப்பான எண்ணத்தை ஷைத்தான் செஞ்சா போட்டான். இப்ப அப்படித்தானே நம்முடைய ஊர்களில் பாருங்க, இந்த வரதட்சணை திருமணங்கள்ல ஒருத்தன் உறுதியா இருப்பான், வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி, அவனுடைய உள்ளத்தில் எப்படி தீ எண்ணம் போடும், உன் நிலைமையை பாரு, நீ ரொம்ப ஏழையா இருக்கிற, நீ இன்னும் ஒரு தடவை நீ இந்த பெண் வீட்டில இருந்து காசை வாங்கிட்டானா நீ வெளிநாட்டுக்கு போய் என்ன செஞ்சிடலாம், சம்பாதிச்சு நீ மேலே வந்துடலாம், உனக்கு தப்பு கிடையாது. இப்படிதான் ஷைத்தான் செய்வான். அந்த பாவத்து பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்கள் இருக்கும்போது ஷைத்தான் இந்த மாதிரி எண்ணத்தை போடுவான். நல்ல கரெக்டாக போதுமான வருமானம் வந்துகிட்டு இருக்கும். ஷைத்தான் என்ன செய்வான், இன்னும் உனக்கு வருமானம் வரணுமா இல்லையா, நீ லோன் போடு, வட்டி கேடு, வீட்டில் 3 வேளை நல்லா சாப்பிட்றோம், நோய் நொடி இல்லாமல் இருக்கிறோம், கார் வாங்கணும்ல, ஏசி வாங்கணும்ல, பைக் வாங்கணும்ல, லோன் போட்டால் என்ன செஞ்சிடலாம், சீக்கிரம் வட்டி அடைச்சிடலாம், அந்த பாவத்தை விட்டு என்ன செஞ்சிடலாம், வெளியே வந்துடலாம், அதனால் லோன் போட்டு என்ன செய்வான். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஏற்பட்டு நமக்கு அதனால ஷைத்தான் நம்ம ஏமாற்றி படுகொலியை தள்ளக்கூடிய காட்சியை பார்க்குறோம். பொதுவாக இந்த சில ஜூவலர்ஸ்லாம் ஏமாத்துறாங்களா இல்லையா, இப்போ கூட பயங்கரமான பல கோடி மக்கள் ஏமாந்துருக்கிறாங்க. நமக்கு ஒரு நகை இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, நகையை நம்ம கஷ்டம் ஏற்பட்டால் அதை விற்பது தான் சிறந்தது, வித்துட்டு அந்த காசை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். வட்டியின் அடிப்படையில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் போய் வட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க, பெரும்பாலும் அது சாத்தியம் ஏமாற்றக்கூடிய நிறுவனங்களாக தான் இருக்குது. அங்கே கொண்டு போய் நம்ம இதை நகையை வச்சோன்னு சொன்னோம்னா நம்ம என்ன செஞ்சலாம், பின்னாடி மீட்டு கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சு மதிப்பு மிக்க நகைகளை கொண்டு போய் வைக்கிறாங்க. அவன் என்ன செஞ்சாலும் ஏமாத்திட்டு போயிடுறான். அப்போ அடமானம் வைப்பதை விட அதை விட்டு நம்ம பணமாக்கி கொள்ளலாம். சிலர் என்ன செய்வாங்க, குறைஞ்ச வட்டிக்கு என்ன செய்வாங்க, அடகு வைப்பாங்க. இந்த மாதிரி ஷைத்தான் குறைஞ்ச வட்டிக்கு அடகு வச்சா நாம நகையை காப்பாத்திடலாம், இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் ஆசைப்பட்டு நகையை வச்சு ஒட்டுமொத்த சொத்துக்களையும் இழந்த மக்களை எல்லாம் நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப ஷைத்தான் இப்படிதான் என்ன செய்வான், ஏமாற்றுவான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்துல இந்த மாதிரி தீய எண்ணங்களைத்தான் ஷைத்தான் போட்டான். ஃபதல்லாஹுமா பி குரூரின், அவர்களை ஏமாற்றி தரம் தாழ்த்தினான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஷைத்தானுடைய ஆற்றல் தீய எண்ணங்களை போடுவது என்பது நமக்கு இந்த சம்பவம், இந்த வசனமும் நமக்கு விளக்குது. இதே விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 20வது அத்தியாயத்தில் 120வது வசனத்திலும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நமக்கு அதைத்தான் அல்லாஹ் உத்தர எச்சரிக்கையான்னு சொல்றான். 7வது அத்தியாயம் 27வது வசனத்தில், யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே, லா எஃப்தி நன்னக்கும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் ஜன்னா, உங்களுடைய பெற்றோர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானே அதுபோன்று ஷைத்தான் உங்களை குழப்பி விட வேண்டாம். ஷைத்தான் எப்படித்தான் குழப்புவான், எப்படி நம்முடைய அத்தா அம்மாவை, வாப்பம்மா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் கெட்ட எண்ணங்களை உள்ளத்துல போட்டு அவங்கள ஏமாற்றி தரம் தாழ்த்தினானோ அதுபோன்று உங்க உள்ளத்திலையும் தீய எண்ணங்களை போட்டு அவன் உங்களை ஏமாற்றி தரம் தாழ்த்தி விட வேண்டாம், உங்களை குழப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை செஞ்ச மாதிரி உங்களை செஞ்சிட வேண்டாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஷைத்தான் என்ன செய்தான், அவங்க தீய எண்ணங்களை போட்டான். அது மாதிரி உங்க உள்ளங்கள் என்ன செய்திட வேண்டாம், தீய எண்ணங்களை போட்டு விட வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். அடுத்து இந்த ஷைத்தான் இருக்கான் பாருங்க,
இவனுக்கு வந்து இஹ்லாஸான மக்கள், எந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடக்கக்கூடிய அந்த உண்மையான இறையச்சமுடைய மக்கள்கிட்ட வந்து இவனுடைய அந்த தீய எண்ணங்களை போடுவது பயனளிக்காது. தீய எண்ணங்களை போடுவான், போட்டாலும் நம்மிடம் உள்ள அந்த இறையச்சம், அந்த இஹ்லாஸ் என்ன செய்யும் சொன்னோம்னா அவனுடைய சூழ்ச்சி நம்ம கிட்ட பலிக்காம ஆக்கிடும். அவனுக்கு நம்ம கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது. எப்போ கிடையாது? இறையச்சம் இருந்தால். நம்ம கிட்ட இறையச்சம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அவன் தீய எண்ணங்களை போடுவான், அவன் கூப்பிடுற ரூட்டுக்கே நம்ம என்ன செஞ்சிடுவோம், நாம போய் விடுவோம். இதை திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் ஹஜர் என்ற ஹிஜ்ர் என்ற 14 அத்தியாயத்தில் 42வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன இபாதி லைஸலக அலைஹிம் சுல்தான், என்னுடைய அடியார்களிடம் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இல்லா மனித்தபாக்கம் காவின், வழிகேடர்களிலிருந்து உன்னை பின்பற்றியோரை தவிர. வழிகேடர்கள் சைத்தானுடைய பாதையில போறாங்க பாருங்க, அவனுக்கு சைத்தான் அதிகாரம் இருக்குன்னு கிடையாது. இவன் போய் சைத்தானுடைய வலையில என்ன செய்யறான், மாற்றான். நம்ம உள்ளத்துல வந்து ஒரு கெட்ட எண்ணம் வருது, கெட்ட எண்ணம் வரும் பொழுது நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து இது மார்க்கம் தடுத்து இருக்குது, அல்லாஹ் தடுத்து இருக்கின்றான் என்று ஒருவன் செய்கின்றான், அதை செய்யாமல் ஒதுங்கிக் கொள்கிறான். இப்ப சைத்தானுடைய சூழ்ச்சி அவன்கிட்ட பலிக்குமா? பலிக்காது. இப்போ ஒரு செல்போன் வச்சிருக்கிறோம், ஒரு அசிங்கமான ஒரு காட்சி வருது, மார்க்கம் தடுத்து இருக்குது, இதை போய் நம்ம பார்க்க வேணா, ஒரு தள்ளி விட்டுறான் வச்சுக்கிடுங்க. இப்போ சைத்தானுடைய சூழ்ச்சி அவன்கிட்ட பலிக்கலை. இப்போ ஒரு என்ன செய்யறான், வந்தவன அப்படியே கை போய் தட்டி, நம்மளை யாரும் கவனிக்கல, ஒரு காட்சியை பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்து ஒரு தவறான காட்சியை பார்த்து ரசிக்கிறான்னு வச்சுக்கிடுங்க. இப்போ அவன் தான் ஷைத்தானுடைய வலையில போய் மாற்றானே தவிர ஷைத்தானுக்கு அவன் மேல எந்த அதிகாரமும் கிடையாது. இவன் போய் ஷைத்தானுடைய வலையில என்ன செய்கின்றான், விழுகின்றான். அப்போ நாம விளங்கிக் கொள்ள வேண்டும், ஷைத்தானுக்கு வந்து இறையச்சமுடைய அடியார்கள் மீது எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. இதை பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் கூறுகின்றான். சூரத்து நஹ்ல் என்ற அத்தியாயத்தில் 99-100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். அது மாதிரி 17வது அத்தியாயத்தில் 65வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். அது மாதிரி சூரத்து சபா என்ற அத்தியாயத்தில் 20-21வது வசனத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய அடியார்களிடம் ஷைத்தானுக்கு என்ன கிடையாது, எந்த விதமான அதிகாரம் கிடையாது. நம்முடைய இறையச்சம் இருந்தால், இஹ்லாஸ் இருந்தால் ஷைத்தானுடைய சூழ்ச்சி நம்ம எதுவும் செய்ய முடியாது. இப்போ மாற்று கருத்துடையவர்கள் ஷைத்தான் வந்து நமக்கு நோய் உண்டாக்க முடியும்னு வாதிக்கிறாங்களா இல்லையா? அதன் மூலமாக மக்களிடம் பலவிதமான வழிகட்ட எண்ணங்களை உண்டாக்கி இருக்கிறாங்களா இல்லையா? இவங்க சில வசனங்கள் ஹதீஸ்களை ஆதாரமாக வைக்கிறாங்க. அது என்னென்ன ஆதாரங்கள் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். முதலாவதாக வந்து அவங்க வைக்கக்கூடிய ஒரு ஆதாரம் சூரத்துல் பக்ராவில் வந்து 275வது வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்கின்றான், அல்லதீன யகுலூன ரிபா, எவர்கள் வட்டியை உண்கிறார்களோ, லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ், அவர்கள் மறுமை நாளில் வட்டியை உண்ணக்கூடியவர்கள் மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டியவனை போல் பைத்தியமாக எழுவார்கள் அப்படின்னு ஆயத்து பேசுது. யார் வட்டி வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்க மறுமை நாள் எப்படி எழுவாங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி எழுவாங்க. இந்த பைத்தியத்துக்கு என்ன காரணமா, ஷைத்தான் அவனை என்ன செஞ்சிட்டான், தீண்டிட்டான். ஷைத்தான் அவனை இந்த உலகத்தில் வந்து ஒருத்தனை ஷைத்தான் தீண்டிட்டான், அவன் வந்து பைத்தியம் பிடிச்சிருவானான். அப்போ அதை மாதிரி இந்த உலகத்தில் ஷைத்தான் தீண்டியவன் எப்படி பைத்தியமாக இருப்பானோ அதே மாதிரி மறுமை நாளில் அவன் செய்வான், பைத்தியமாக வருவான். மறுமை நாளில் தீயவர்களுக்கும் பல அடையாளங்கள் இருக்குது, நல்லவர்களுக்கும் பல அடையாளங்கள் இருக்குது. ஒருத்தன் மோசடி பண்ணுறான்னு வச்சுக்கிடுங்க, மோசடிக்காரனுக்கு பின்புறமாக ஒரு பெரிய கொடி இருக்கும், அந்த கொடியை வச்சு மோசடிக்காரன் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவனுக்கு 2 மனைவி இருந்து ஒரு மனைவியின் பக்கம் சாங்கிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவன் மறுமை நாளில் ஒரு புறத்தை இழுத்து கொண்டு வருவான். இதை வச்சு அவன் என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கக்கூடியவர்கள் முகத்தால் நடந்து வருவார்கள், இதை வச்சு என்ன செய்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். இப்படி கெட்டவர்களுக்கென்றும் அடையாளம் இருக்கிறது, நல்லவர்களுக்கென்றும் அடையாளம் இருக்குது. உம்ரா ஹஜ்ஜுக்கு போகும்போது மௌத்தாயிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவங்க வந்து முஹ்ரிமா இருக்கும்போது இஹ்ராமுடைய நிலையில் மௌத்தாயிட்டா மறுமை நாளில் தல்பியா சொல்லிட்டு என்ன செய்யப்படுவார்கள், எழுப்பப்படுவார்கள். அது மாதிரி மூமின்கள் நாம் வந்து மறுமை நாளில் நம்முடைய முகங்களும் உடல் உறுப்புகளும் ஒளிமிக்கவளாக என்ன செய்யப்படுவோம், அவங்க ஒழுவுடைய அந்த அடையாளத்தினால் அவங்க பிரகாசமாக என்ன செய்யப்படுவார்கள், எழுப்பப்படுவார்கள். இப்படி தான் நம்ம பார்க்குறோம். பாங்கு சொல்லக்கூடியவருக்கு என்ன செய்யும், அவர் அழகா நீளமான கழுத்துடையவராக மறுமை என்ன செய்யப்படுவார், எழுப்பப்படுவார்.
இப்படி நல்லவர்களுக்கென்றும் பல அடையாளங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. தீயவர்களுக்கென்றும் பல அடையாளங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி வட்டி வாங்கி சாப்பிட்டு தௌபா செய்யா மூத்தா போறவங்க அவங்க எழுப்பப்படும் பொழுது பைத்தியமா என்ன செய்யப்படுவாங்க, எழுப்பப்படுவாங்க. பைத்தியம் சிந்தனையெல்லாம் இருக்கும். அவனை பார்க்கும்போது ஒரு பைத்தியம் பிடிச்சவனை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழல் என்ன செய்யப்படுவாங்க, மறுமை நாளில் வருவாங்க. இதை பற்றி குர்ஆன் சொல்லும் போது சைத்தான் தீண்டியவனை போல் பைத்தியமாக எழுப்பப்படுவார்கள். இந்த ஆயத்தை வச்சு பார்த்தீங்களா, ஷைத்தான் பைத்தியத்தை உண்டாக்க முடியும்னு குர்ஆனே சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. முதலாவது நாம சொன்னமா இல்லைங்களா, பொதுவாக நமக்கு நோய் உண்டாக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்க்கு மட்டும்தான். இது நம்ம ஏராளமான வசனம் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமுதாயம் என்ன செஞ்சாங்க, இன் நகூல் இல்லா யஅ்தராக பாது ஆலிஹத்தினா பிசுயின், எங்களுடைய கடவுள்கள் தான் உனக்கு பைத்தியத்தை உண்டாக்கி விட்டார்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோம் சொல்லி ஹூத் நபி சொல்லும்போது ஹூத் நபி என்ன சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் இணை வைக்கிறீங்க, நீங்க இணை வைப்பதை விட நான் விலகி கொண்டேன். மாமின் தாபத்தின் இல்லாஹு ஆஹிது பின் ஆசியத்திஹா, எந்த ஒரு ஜீவராசியா இருந்தாலும் அவன் நெற்றி முடியை பிடித்திருப்பான் அல்லாஹ் தான். ஒவ்வொருவருக்கும் நோய் நொடியின் மூலம் சோதிக்கக்கூடிய அல்லாஹ் தான். அப்ப நமக்கு நோய் நொடி துன்பங்களை தரக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. இதை நாம மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இங்க என்ன அர்த்தம், நம்முடைய முதல்ல விளங்கிக்கணும், ஷைத்தான் நமக்கு பைத்தியத்தை உண்டாக்க முடியும்னு வைத்துக் கொள்ளுங்கள். இது ஷைத்தானுக்கு நஷ்டம். ஏன் நஷ்டம், ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்மளை வழி கெடுக்கிறது தான் அவனுக்கு நோக்கம். இப்போ ஒருத்தன் பைத்தியம் ஆயிட்டான் வச்சுக்கிடுங்க, அவனுக்கு கேள்வி கணக்கே கிடையாது, அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். இப்போ உதாரணமாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அபூதாவுதுல 4398வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ருஃபியல் கலமான் சலாசா, 3 நபர்களை விட்டு எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. தூங்கக்கூடியவன் அனி நாயிமி ஹத்தா எஸ்தயக்கில, தூங்கக்கூடியவன் கண் விழிக்கின்ற வரை. வானில் முபுத்தலா ஹத்தா எபுர, நோய்வாய்ப்பட்டவன் அவன் ஆரோக்கியம் பெறுகின்ற வரை. வானி சபிய ஹத்தா எக்புர, குழந்தை பருவ வயதை அடைகின்ற வரை. இந்த 3 பேருக்கு என்ன கிடையாது, கேள்விகள் நன்மை தீமை என்ன செய்யப்படாது, பதிவு செய்யப்படாது. அந்த நிலையில் அவங்க மூத்தாயிட்டா கூட அவங்க அந்த அந்த பாதிப்புக்கு உள்ளாவதுக்கு முன்னாடி அவங்களோட இறுதி நிலைமை எப்படியோ அப்படிதான் அவங்க என்ன செய்யப்படுவாங்க, மறுமையில அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லப்படும். அதே மாதிரி இதே செய்தி அகமதுல 23553வது செய்தியாக இருக்கிறது. வானின் தூங்கக்கூடிய எழுந்திருக்கக்கூடிய வரையிலும், ஒரு குழந்தை பருவ வயதை அடையும் வரையிலும், வானில் மஜ்னூனி ஹத்தா இழக்கில, பைத்தியம் பிடித்தவன் அவன் தன்னுடைய சுய அறிவை பெறுகின்ற வரையிலும் அவனுக்கு எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. அப்போ ஷைத்தான் நம்மளுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டான்னு வச்சுக்கிடுங்க, அது அவனுக்கு அதுல எந்த லாபமும் ஷைத்தானே கிடையாது. ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுனா அவனுக்கு நன்மை தீமை செய்யப்படாது, எழுதப்படாது. அப்போ இது ஷைத்தானுக்கு ஒருத்தனை பலி கெடுத்து நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவதான் அவனுடைய நோக்கம். அப்படி என்றால் ஷைத்தான் பைத்தியத்தை உண்டாக்குகிறான் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஷைத்தான் என்கின்ற வார்த்தை நம்முடைய குர்ஆன் சுன்னாவில் பல அர்த்தங்கள்ல புழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய் இருக்கு பாருங்க, இந்த நோய்க்கு ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. உதாரணமாக இப்போ நமக்கு முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி, சஹீ முஸ்லிம்ல 4102வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, கத்துல் இனா, நீங்க தூங்கும்போது ஒவ்வொரு நாள் டெய்லி என்ன செய்யுங்க, பாத்திரங்களை மூடி வையுங்கள். வஅவுகு ஷிகா, நீர் பாத்திரங்களை, தோல் பாத்திரங்கள் வச்சிருப்பாங்களா இல்லையா, அதை நன்றாக முடிச்சிட்டு வையுங்கள். ஃப இன்ன ஃபிஸ் சனத்தி லைலத்தன், ஒரு வருஷத்துல ஒரு இரவு இருக்குது. நம்ம டெய்லி என்ன செய்யணும், பாத்திரங்களை மூடி வைக்கணும், தோல் பாத்திரங்களை முடிச்சிட்டு வைங்க. ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு இரவு இருக்கிறது, என்சிலு ஃபீஹா வபாவுன், அந்த இரவிலே நோய் இறங்குகிறது. வருஷத்துல ஒரு இரவு என்ன செய்யுது, நோய் இறங்குகிறது. லா யமுர்ரு பி இனாயின் லைஸ அலைஹி கிதாவுன் அவ் ஷிகாயின், எந்த ஒரு பாத்திரம் அது மூடி வைக்கப்படவில்லையோ, எந்த ஒரு நீர் பாத்திரம் அது கெட்டி வைக்கப்படவில்லையோ, அதை அந்த நோய் கடந்து சென்றால் மூடி வைக்கப்படாத கெட்டி வைக்கப்படாத எந்த பாத்திரமாக இருந்தாலும் இல்லா நஸல ஃபீஹி மின் தாலிக்கல் வபாவு, அந்த பாத்திரத்துக்குள்ள நோய் என்ன செஞ்சிடும், இறங்கி விடும் அப்படின்னு நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க. வருஷத்துல ஒரு நாள்ல நோய் இறங்கும், எந்த நாள் நமக்கு தெரியாது.
நம்ம டெய்லி பாத்திரம் என்ன செய்யணும், மூடி தான் வைக்கணும் தூங்கும்போது. அதே மாதிரி நீர் பாத்திரங்கள் கட்டி தான் வைக்கணும். ஒரு இரவுல நோய் இறங்குது, அது எந்த பாத்திரங்கள்லாம் மூடி வைக்கப்படவில்லையோ, எந்த பைகளெல்லாம் கட்டி வைக்கப்படவில்லையோ, அதில் அந்த நோய் இறங்கிரும். நீங்கள் எப்படி செய்யுங்க நபிகள் சொல்கிறாங்க. இந்த செய்தி 4102வது செய்தியாக முஸ்லீமில் இருக்குது. இப்போ நோய் இறங்குது நபிகள் சொல்கிறாங்களா இல்லையா? இதே மற்ற அறிவிப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஷைத்தான் என்ற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இப்போ முஸ்லீமில் 4099வது செய்தி நபிகள் சொல்லி காட்டுறாங்க, கத்துல் இனா, நீங்கள் பாத்திரங்களை மூடி வையுங்கள், வவுகு சிகா, நீர் பாத்திரங்களை முடிச்சிட்டு வையுங்கள், வஅக்லிகுல் பாப, நீங்கள் வீட்டு கதவுகளை மூடி வையுங்கள், வஅத்ஃபிஉ சிராஜ, விளக்குகளை அணைத்து வையுங்கள். தூங்கும்போது வீட்டு கதவை மூடுங்க, விளக்குகளை அணைச்சு வையுங்க, பாத்திரங்களை மூடி வையுங்க. இப்படிலாம் ரசூலா சொல்லிட்டு ஃபஇன்ன ஷைத்தான லா யஹுல்லு சிகான், ஷைத்தான் எந்த நீர் பாத்திரங்களையும் அவன் ஆகுமாக்கி கொள்ள மாட்டான். நாம் அதை மூடி வச்சா, அல்லாஹ்வுடைய பிஸ்மில்லான்னு சொல்லி மூடி வச்சா ஷைத்தான் உள்ள போக மாட்டான். வலா யஃப்தஹு பாபன், மூடப்பட்ட கதவை ஷைத்தான் திறக்க மாட்டான். வலா யக்ஷிஃபு இனாஅன், எந்த ஒரு பாத்திரத்தையும் அவன் திறக்க மாட்டான். ஃபஇல்லம் யஜித் அஹதுக்கும், உங்களுக்கு எதுவுமே கிடைக்காவிட்டால், இல்லா ஐ யஅரல் அலா இனாயிஹி ஊதன், அவர் அந்த பாத்திரத்தின் மீது ஒரு குச்சியாவது என்ன செய்யட்டும், குறுக்க வைத்துக் கொள்ளட்டும். ஒரு பாத்திரம் இருக்குது, அதை மூடி வைக்கிறது எதுவும் இல்லை, எதுவுமே இல்லாத தொடர்ந்து வச்சிடாதீங்க. குறைஞ்சபட்சம் என்ன செய்யுங்க, ஒரு குச்சியாவது நீங்கள் குறுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். எதுகுருஸ்மல்லாஹி, அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலா நோய் இறங்குங்கிறாங்க. அந்த நோய்க்கு இன்னொரு வார்த்தை என்ன பயன்படுத்தப்படுது, ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், அதை உள்ளது போக மாட்டான். அப்போ நோய் என்பது எந்த வார்த்தையால் பயன்படுத்தப்படுகிறது, ஷைத்தான் என்ற வார்த்தை என்ன செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா எது எல்லாம் நமக்கு பாதிப்பு உண்டாக்குமோ, மனுஷனுக்கு எதெல்லாம் பாதிப்பு உண்டாக்குமோ அந்த செயல்கள், அது மாதிரி பாதிப்பு உண்டாக்கக்கூடிய தீய மனிதர்கள், பாதிப்பு உண்டாக்கக்கூடிய பிராணிகள், பாதிப்பு உண்டாக்கக்கூடிய நோய்கள், இது எல்லாத்துக்குமே என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தை செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் கட்டி வைங்க, விளக்கு அணைச்சிருங்க, விளக்கை அணைச்சிருங்க ரசூலா சொல்லிட்டு, ஷைத்தான் அதை ஆகுமாக்கி கொள்ள மாட்டான் அப்படின்னு. ஷைத்தான் யாரு, அந்த ஹதீஸுடைய இறுதியில் சொல்றாங்க, ஃபஇன்னல் ஃபுவைசிகத்த, நீங்க விளக்கு அணைக்காம படுக்கணும் வச்சுக்கிடுங்க, எலி என்ன செய்யும், குட்டி பாவி, சிறிய பாவி எலி என்ன செய்யும், துல்ரிமு அலா அஹ்லில் பைத்தி பைத்தஹும், வீட்டில் உள்ளவர்களை வீட்டோடு எரித்து விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்க அணைச்சா ஷைத்தான் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, விளக்க அணைக்காம இருந்தால் என்ன ஆகும், எலி போய் என்ன செஞ்சிடுவான், தூங்கி. அந்த காலத்தில் கூரை வீடுகளில் குடிசை வீடுகளில் தான் இருந்தாங்க மக்கள். அப்போ எலி என்ன செஞ்சிடும், வீட்டோட உங்களை எரித்து விடும். அப்போ அந்த எலி இங்கே எந்த வார்த்தையில் பயன்படுத்தப்படுது, விளக்கு ஒரு ஜெய்தூன் எண்ணெயில் தான் விளக்கு எரிப்பாங்க, திரி அது உள்ள இருக்கும். எலி என்ன செய்யும், விளக்கு அணைக்காம படுத்தோம்னா அது தன்னுடைய அந்த விளக்கை திரியை வாயால் கவிட்டு போய் கூரையில் போட்டு வச்சுக்கிடுங்க, வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிடும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியில் நமக்கு பாதிப்பு, எலி பாதிப்பு ஏற்படுத்துகிறது, அதை ரசூலை ஷைத்தாங்கிறாங்க. அதே மாதிரி பாத்திரங்களை மூடி வைக்காத நோய் இறங்குதுங்கிறாங்க. இந்த ஹதீஸ் என்ன சொல்றாங்க, ஷைத்தான் செஞ்சிருவான், உள்ள இறங்கிடுவான். அப்ப நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய், நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய ஜீவராசிகள், இது எல்லாம் என்ன செய்யும், ஷைத்தான் என்ற வார்த்தையால் சொல்லப்படும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டு, நபிகள் நாயகம் சொல்றாங்க, வஅகிலுல் ஹுரூஜ இதா ஹதஅத் ரிஜுலு, நடமாட்டம் அமைதியாயிட்டா நீங்க வெளியே போகாதீங்க. இது நம்ம பகுதிக்கு பொருந்தாது. நடமாட்டம் எங்க அமைதியா இருக்கும், நடமாட்டம் எப்போ அமைதியாகும், இந்த கிராமப்புறங்கள், வயல்வெளிகள், மலை ஏரியாக்கள் இங்கெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கிடுங்க, சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச உடனே மக்கள் நடமாட்டம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். வயலுக்கு வேலைக்கு போகிறவங்களாம் என்ன செய்வாங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ யாருடைய வீடுகள் அந்த குடிசை பகுதி, அந்த தோப்பு வயலும் வயல் சார்ந்த இடங்கள், மலை சார்ந்த இடங்களில் உள்ள மக்கள் அந்த சூரியன் மறைஞ்சிட்டுனா அந்த ஏரியாவை என்ன செஞ்சிடும், ஆள் நடமாட்டம் இல்லாமல் ஆயிடும். இப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க,
மனித நடமாட்டம் இல்லாவிட்டால், ஆள் நடமாட்டம் இல்லாவிட்டால் நீங்க வெளியே போகாதீங்க. ஃபைனல்லாஹ ஜல்ல வஅலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யபுசு மின் ஹல்கிஹி ஃபி லைலத்தின் மாஷா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவிலே தன்னுடைய படைப்பினங்களிலிருந்து தான் நாடிய உயிரினங்களை அவன் பரவ விடுகிறான். சூரியன் மறைகிற நேரம் இருக்கு பாருங்க, அந்த சூரியன் மறைகிற நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்கள்ல எல்லாத்தையும் அப்படி பரவ செய்யறான். அப்ப நீங்க அந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லை சொன்னோம்னா நீங்க வெளியே போகாதீங்க அப்படின்னு நபிகள்லாம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஆள் நடமாட்டம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, இந்த விஷ ஜந்துக்கள் பிராணிகள் எல்லாமே என்ன செய்யும், வெளியே வரும். அந்த மாதிரி காடு வயல் மரங்கள் சூழ்ந்த இடங்கள்ல அவைகள் எல்லாம் வெளியே வரும். ஏன் நபிகள் சொல்லும் போது அல்லாஹ் என்ன செய்யும், தன்னுடைய படைப்பினங்களில் தான் நாடிய ஜீவராசிகளை அல்லாஹ் என்ன செய்கின்றான், பரவ செய்கின்றான் அப்படின்னு நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த விஷ ஜந்துக்கள் நமக்கு என்ன செய்யும், பாதிப்பை உண்டாக்கும். இந்த விஷ ஜந்துக்கள் ஷைத்தானுங்கிற வார்த்தை என்ன செய்யப்படுது, மற்ற ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நபி சஹீஹுல் புகாரில 3304வது ஹதீஸ், 3280வது செய்தி நபியா சொல்லி காட்டுறாங்க. இதாக்கான ஜுனுகுல் லைலி அவ் அம்சைத்தும், இருள் சூழும் போதுனா அதிகமாக மக்கள் நடமாட்டம் உள்ள இந்த மாதிரி சிட்டிகள்லாம் கிடையாது. நம்ம முதல்ல சொன்ன ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்திடுது. எந்த மாதிரி ஏரியா, ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகள், விஷ ஜந்துக்கள் பரவக்கூடிய பகுதிகள். அப்ப அந்த இருள் சூழும் பொழுது ஃபகுஃபு சிபியானக்கும், உங்கள் குழந்தைகள் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், தடுத்து கொள்ளுங்கள், வீட்டை விட்டு என்ன செய்யாதீங்க, வெளியே அனுப்பாதீங்க. ஃபஇன்ன ஷயாத்தீன தன்தஷுரு ஹீனஇதின், ஷைத்தான்கள் அந்த நேரத்தில் பரவுகிறார்கள். நாம முதல்ல சொன்ன இப்னு ஹிப்பானுடைய ஹதீஸ் 5514வது ஹதீஸ், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொன்னதா எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குது, அல்லாஹ் தன்னுடைய ஜீவராசிகளை இறைவி தான் நாடிய படைப்பினங்களை என்ன செய்கின்றான், பரவ செய்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்தெந்த ஜீவராசிகளை பரவ வேணும் அதை பரவ செய்கிறான். அந்த செய்தி சொல்வது இப்னு ஹிப்பானுடைய செய்தி. இதே செய்தி புகாரில் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஷைத்தான்கள் என்ன செய்கிற அந்த நேரத்தில் பரவுகிறார்கள். ஃபைதா தஹப சாஅத்து மினல் லைல், அந்த இரவு அந்த இருள் சூழக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க, நல்ல இருளாகி விட்டால், அதாவது மக்ரிப் டு இஷா கடந்து விட்டால், ஃபஹல்லூஹு, நீங்க என்ன செய்யுங்க, குழந்தைகளை வெளியே அனுப்புங்கள். வஅக்லிகுல் அப்வாப், நீங்க கதவுகளை மூடி வையுங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கதவுகளை மூடுங்கள். ஃபஇன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாப முகலக்கன், ஷைத்தான் செய்ய மாட்டான், மூடப்பட்ட கதவை திறக்க மாட்டான். அந்த இப்லீஸ் இருக்கானா இல்லையா, அல்லாஹ் சுஜூது பண்ண மாட்டேன்னு சொன்ன இப்லீஸ், அவனுக்கு என்ன மூடப்பட்ட கதவு, அவன் எங்க வந்தா நம்முடைய உள்ளத்தை தீய எண்ணங்களை போடுவான, அவனுக்கு எந்த கதவும் என்ன செய்ய தடையா இருக்காது. அவன் பள்ளிவாசல் மூடிட்டு தான் நம்ம தொழுகிறோம், ஷைத்தான் வரமாட்டானா, வாங்க சொல்லும்போது ஷைத்தான் ஓடிடுவான், அதுபோல் திரும்ப வருவான், திரும்ப இக்காமத் சொல்லும்போது ஓடிடுவான், திரும்ப வருவான். கதவு மூடிட்டா ஷைத்தான் வர முடியாதா, நமக்கு தீய எண்ணங்கள் என்ன செய்வான், உள்ளத்துல போடத்தான் செய்வான். இங்க ஷைத்தான் என்று எது சொல்லப்படுகிறது, இங்க ஷைத்தான் என்று விஷ ஜந்துக்கள், ஷைத்தான்கள் பரவுறாங்கன்னா அல்லாஹ் தான் நாடிய உயிரினங்களை அல்லாஹ் பரவ செய்கிறான். பல விஷ ஜந்துக்கள் இருக்கும், ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும்போது பூமியில பரவும். அப்ப அந்த மாதிரி பகுதியில் வசிக்கும் போது குழந்தைங்களுக்கு தெரியாது, குழந்தைங்களுக்கு விஷ ஜந்துக்கள் தெரியாது, எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும்னு தெரியாது. அப்ப குழந்தைங்களுக்கு பாதிப்பாயிரும். அதே மாதிரி கதவை நீங்க பிஸ்மில்லா சொல்லி மூடி வைங்கன்னு நினைச்ச நபியா சொல்றாங்க. கதவு மூடுனா நமக்கு என்ன பாதுகாப்பு, அந்த மாதிரி பகுதியில் வசிக்கும் பொழுது விஷ ஜந்துக்கள் என்ன செய்யாது, வீட்டுக்குள்ள வராது. பாம்பு பல்லி தேளு இன்னும் பல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷ ஜந்துக்கள் இருக்கு பாருங்க, இது உள்ள வராது. அப்ப இந்த ஹதீஸ்கள்ல ஷைத்தான் என்று எது சொல்லப்படுகிறது, நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஜீவராசிகள் ஷைத்தான் என்ற வார்த்தை என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதுபோன்று நாம பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 4101வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா துர்சிலு ஃபவாஷியக்கும் வஸ்பியானக்கும் இதா காபத்தி ஷம்சு ஹத்தா தத்ஹப ஃபஹமத்துல் இஷாய், உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய கால்நடைகளையும் சூரியன் மறைந்து விட்டால் நல்ல இருட்டாகிற வரைக்கும் நீங்க என்ன செய்யாதீங்க, வெளியே அனுப்பாதீங்க. ஷைத்தானுக்கு கால்நடைக்கு என்ன சம்பந்தம், ஷைத்தான் வழிகெடுக்கிற ஷைத்தான் இருக்கானா இல்லையா, அவன் குழந்தைகளுடைய கால்நடைகளை அவன் எப்படி வழிகெடுக்க முடியும். அப்ப ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு நேரத்தை சொல்லி, அந்த இருள் சூடக்கூடிய நேரத்தில் செய்யாதீங்க, குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்க, கால்நடைகளை வெளியே அனுப்பாதீங்க. அதுக்கு என்ன காரணம், ஃபஇன்ன ஷயாத்தீன தம்பஇசு,
ஷைத்தான்கள் கிளம்புகிறார்கள். ஷைத்தான் காலையிலே கிளம்பிடுவான். நம்ம வழிகெடுக்க ஷைத்தான் இருக்கானா இல்லையா? அவன் காலையிலே கிளம்பிடுவான். நம்மளை எந்நேரமும் வழிகெடுக்க எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றான். ஆனா இது இருள் சூழக்கூடிய நேரத்தில் கிளம்பக்கூடிய ஷைத்தான்கள். ஃபைதா காபத்தி ஷம்சு, சூரியன் மறைந்து விடும் என்றால், ஹத்தா மறைந்து விடும் என்றால் நீங்க என்ன செய்யுங்க, அதாவது சூரியன் மறைஞ்சிட்டா நீங்க கால்நடைகளை குழந்தைகளை அனுப்பாதீர்கள், ஷைத்தான்கள் கிளம்புகிறார்கள் அப்படின்னு நபி சொல்றாங்க. அப்ப ஷைத்தான்கள் என்று இந்த செய்திகளில் சொல்லப்படக்கூடியது விஷ ஜந்துக்கள், நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஜீவராசிகள். அதை மற்றொரு ஹதீஸ் நமக்கு என்ன செய்து தெளிவுபடுத்துகிறது. அதுபோன்று நமக்கு தீய மனிதர்கள் இருக்காங்க பாருங்க, தீய மனிதர்கள். இந்த தீய மனிதர்களுக்கும் என்ன செய்யப்படுகிறது, ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சூரத்து அனாம் 6வது அத்தியாயம் 112வது வசனம், கதாலிக்க ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவன் ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின்னி, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மனிதர்கள் மற்றும் ஜின்களில் உள்ள ஷைத்தான்களை நாம் எதிரிகளாக ஆக்கி இருக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஷைத்தான் ஜின்னிலே இருக்கிறான். அவன் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. நம்ம உள்ளத்தை தீய எண்ணங்களை போடுவான். மனிதர்களிலும் ஷைத்தான்களை ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ மனிதர்கள ஷைத்தானா யாரு? தீய மனிதர்கள், தீயதை பேசக்கூடிய, தீயதை செய்யக்கூடிய, தீயதற்கு வழிகாட்டக்கூடிய மனிதர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது, ஷைத்தான்ங்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நோய்க்கு ஷைத்தான்ங்க வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஜீவராசிகளுக்கு, நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஜீவராசிகளுக்கு என்ன சொல்லப்படுகிறது, ஷைத்தான்ங்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தீய மனிதர்களுக்கும் என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக நம்ம சூரத்து நாஸ் இருக்கு பாருங்க, அது அல்லாஹ் முடிக்கும் போது அந்த ஜின்னினத்தை சார்ந்த ஷைத்தான் மறைந்து கொண்டு என்ன செய்கின்றான், தீய எண்ணங்களை போடுகின்றான். இந்த தீய எண்ணத்தை போடக்கூடியவன் அந்த ஜின்னினத்தில் மட்டும் இல்லை, அவன் மறைந்து கொண்டு போடுவான். மின்னல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த தீய எண்ணங்களை போடக்கூடியவர்கள் ஜின்களிலும் இருக்கிறார்கள், மனிதர்களும் இருக்கிறார்கள். அப்ப மனிதர்களை அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஷைத்தான் சொல்றான். ஷைத்தான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி என்றால் இவங்க என்ன ஷைத்தான் கிடையாது, அந்த இப்லிஸ் மாதிரி நம்ம பார்க்காத விதத்தில் அவன் நம்மளை பார்க்கிறானா இல்லையா, அந்த மாதிரி ஷைத்தான் கிடையாது. தீய மனிதர்களுக்கும் எந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஷைத்தான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. முனாஃபிக்கின்களை அல்லாஹ் ஷைத்தான்ங்கிறான் 2வது அத்தியாயம் 14வது வசனத்தில். ஃபைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, அவர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும் பொழுது நாங்களும் ஈமான் கொண்டோம் என்கிறார்கள். ஃபைதா ஹலவ் இலா ஷயாத்தீனியும், அவர்கள் தங்களுடைய ஷைத்தான்களை சந்திக்கும் பொழுது காலு இன்னாமாக்கும் இன்னமா நகுனு முஸ்தஹ்சிவூன், நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம், நாங்கள் கேலி செய்யக்கூடியவர்கள் தான், முஸ்லிம்கள் கேலி செய்யக்கூடியவங்க. அப்ப முனாஃபிக்கின்கள் அவங்களுடைய நண்பர்களோட இந்த மற்ற முனாஃபிக்கள் தனியா இருக்கும்போது முஸ்லீம்கள் நாங்கள் பரிகாசம் செய்வதற்காக தான் முஸ்லீம்களாக இருக்கிறோம், நாங்கள் உண்மையிலே உங்கள் கொள்கையில் தான் இருக்கிறோம் பாங்க. அப்போ இங்கே முனாஃபிக்கின்கள் அல்லாஹ் எந்த வார்த்தையை சொல்லி காட்டுறான், ஷைத்தான் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில 3274வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது யாராவது உங்கள் குறுக்க போனோம்னு சொன்னோம்னா அவங்களை நீங்கள் தடுங்க, மறுத்தால் இன்னும் வலிமையாக தடுங்கள். இன்னமாகு ஷைத்தான், தொழுது கொண்டு இருக்கும் போது நம்ம சுத்ரா வச்சு தொழுகிறோம், சுத்ரா வச்சு தொழும்போது ஒரு முன்னாடி புறாம வச்சுக்கிறங்க, அவனை தடுக்கணும், மறுத்தா இன்னும் வலிமையாக தடுக்கணும். அந்த முன்னாடி போறவன் யாரு, அவன் ஷைத்தான்ங்கிறாங்க. தொழுகையாளிக்கு முன்னாடி போறவன் ஷைத்தான்னா அவன் தீய செயலை செய்கிறான். அப்ப தீய செயலை செய்யக்கூடியவனுக்கு எந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதுபோன்று சஹீஹ் முஸ்லிம்ல 4548வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அர்ஜ் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் பொழுது ஒரு கவிஞன் அவன் கவிதை பாடிக்கிட்டு போறான், தீய கவிதைகளை பாடிக்கொண்டு செல்லக்கூடிய கவிஞன். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஹுது ஷைத்தான் அம்சிகு ஷைத்தான், அந்த ஷைத்தானை பிடியுங்கள், அந்த ஷைத்தானை தடுத்து வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எம்தலிய ஜௌஃபு ரஜுலின் கைஹன் ஹைருல் லஹு மே எம்தலிய ஷஅரன், ஒருவனுடைய உள்ளம் சீல் சலத்தால் நிரம்பி இருப்பது கவிதையால் நிரம்பி இருப்பதை விட சிறந்தது. நமக்கு நோயாளியா இருக்கிறது, சீல் பிடிச்சி இருக்கிறது, கெட்ட கவிதைகளை மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய உள்ளத்தை விட சீல்சலம் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த உள்ளம் சிறந்தது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இங்க கவிஞர்கள் ஷைத்தான் என்ற வார்த்தையான செய்யப்படுகிறார் சொல்லப்படுகிறார்கள். அதே மாதிரி 17வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல் முபத்திரீன
கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய தோழர்கள். யாரெல்லாம் வீண் விரயம் பண்றாங்களோ, நல்ல சாப்பிடுதான், நாம ஆக்கி சாப்பிடலாம், ஆக்கி கொண்டு போய் குப்பையை கொண்டு போய் கொட்டான்னு வச்சுக்கிடுங்க, இவன் வீண் விரயம் செய்யக்கூடியவன். அப்ப வீண் விரயம் செய்யக்கூடியவன் ஷைத்தானுடைய தோழன்னா ஷைத்தானு கூட பிறந்தவனா? அப்படி கிடையாது. ஷைத்தானுடைய காரியத்தை அவனை செய்கின்றான். அப்ப நாம விளங்கிக்கணும், நம்ம அந்த வசனம் ஷைத்தான் பைத்தியத்தை உண்டாக்குகிறான் அப்படி வசனம் இருக்கு பாருங்க, அதை விளங்கிக் கொள்வதற்கு முன்பாக ஷைத்தான்ங்கிற வார்த்தை எப்படியெல்லாம் புழங்கப்படுகிறது, நோய்க்கு என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது, ஷைத்தான் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தீய மனிதர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஷைத்தான் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. விஷ ஜந்துக்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஷைத்தான் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் ஷைத்தான் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால், இந்த வசனத்தில் அல்லாஹ் ஷைத்தான் என்று சொல்வது அந்த நோயைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அந்த மனிதனுடைய தீய நிலையைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஷைத்தான் நமக்கு நோயை உண்டாக்குகிறான், பைத்தியத்தை நமக்கு ஷைத்தான் உண்டாக்க முடியும் என்ற அர்த்தத்தில் அந்த வசனம் பேசவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இந்த ஷைத்தான்ங்கிற வார்த்தை என்னென்ன அர்த்தங்களில் எல்லாம் புழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செய்வோம், வரக்கூடிய நாட்களில் நாம் விரிவாக பார்த்துவிட்டு இந்த வசனத்துடைய சரியான கருத்தை நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹான்